நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் புருஷா. ஹாய் பொன்னடி. என்ன வேண்டிக்கிட்ட? என்ன வேண்டிப்பாங்க? லக்ஷ்மினா காசு, சரஸ்வதினா படிப்பு, மன்மதன்னா போதும் போதும், நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு புரியுது. எப்ப பாரு எக்கு தப்பா பேசுறது. ஏய், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட். இன்னைக்கு கூட ஒருத்தன் எக்கு தப்பா பேசலனா அவ வாழ்ந்து என்ன அர்த்தம்ன்ற? ஆனா மீனாட்சி, ஆச்சரியமான ஊருடி உங்க ஊரு. ஏண்டா? காமனுக்கு எங்கேயுமே கோயில் இருக்காது. உங்க ஊர்ல அந்த காமனுக்கே ஒரு கோயில் வச்சிருக்கானுங்க பாரு. கோயில் இருக்கிறது இல்லடா, எங்க ஆளுங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாரு. ஆமா ஆமா, பெரிய ஆளுங்க தான். மீனாட்சி, உனக்கு டென்ஷனாவே இல்லையா? முதலிரவுனா டென்ஷனா இருக்கும். இதோட 3 முதலிரவு பார்த்தாச்சு. மீனாட்சி, ஏய், 3 தடவை பிளான் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. முதல் தடவைனா பயம் இருக்கும், இப்பெல்லாம் சுத்தமா பயம் இல்ல. இப்ப கூட யாரோ ஒருத்தர் வந்து நிறுத்த போற மாதிரியே ஃபீலிங். மவன, இன்னைக்கு மட்டும் எவனாச்சும் வந்து நிறுத்தி பாக்கட்டும். என்ன பண்ணுவ? ஒரு கோத்துக்கு அடுத்து எப்பன்னு கேட்க வேண்டியதுதான். ஏன் மீனாட்சி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? வழக்கமா நீ எவ்வளவு சொதப்பி எத்தனை பேரை வெறுப்பேத்திருப்ப. அதான் உனக்கு எல்லாமே சொதப்பி உன்னை வெறுப்பேத்துது. முடியலடி. பாப்போம் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். ஏய், என்னடி ஏதோ மனு வாங்க வந்த மினிஸ்டர் மாதிரி பேசுற? ஏதோ பார்த்து ஏற்பாடு பண்ணலான்னு. This is my right. இது என் உரிமை. இதை நான் அடைந்தே தீருவேன். ஹலோ, எல்லாரும் இருக்காங்க, ஒழுங்கா அடக்கி வாசி. அப்படி போய் உட்காந்து பேசலாமா? உட்காரலாம். மீனாட்சி, இந்த காதலிக்கிறப்போ இருக்கிற காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் குறைஞ்சிரும்னு சொல்றாங்களே, அப்படியா? உன்னை பார்த்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு. உனக்கு தான் அப்பப்போ காதல் ஜாஸ்தி ஆகுது, கம்மி ஆகுது. மீனாட்சி, சந்தோஷமா இருக்கிறல்ல? டேய், என்னடா அடிக்கடி வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ற மாதிரி சந்தோஷமா இருக்கியான்னு செக் பண்ணிட்டே இருக்க? மீனாட்சி, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் மட்டும்தான் அர்த்தம். கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறது தான் நாம சந்தோஷமா இருக்கிறோன்றதுக்கு அர்த்தம். சரவணா, ஒரு காதலோட வெற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதுல இல்ல, எவ்வளவு சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தோங்கிறதுல தான் இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது வெறும் வார்த்தை. அதுக்கு ப்ரூஃப் உன்னோட சந்தோஷமா வாழற ஒரு வாழ்க்கை. சரவணா, டேய், என்னவோ மாதிரி இருக்குடா. ஏன்? எவ்வளவு பர்சனலான விஷயம். இது மேல வாசிச்சு ஊர் அறிய. ஏய், என்னவோ நாங்க ஏற்பாடு பண்ண மாதிரி பேசுறா. எல்லாம் உங்க மாமனுங்க ஏற்பாடு பண்ணுது. அதான் எங்க வீட்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் இந்த சடங்கு இருக்கு. வேடிக்கை பாக்குறப்போ ஒன்னும் தெரியல, நம்மளே ஊர்வலமா போறப்போ கொஞ்சம் என்னவோ மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு வேகமா இருந்தா காண முடிய. வாங்க ஐயா பிடிச்சு நான் கூட்டு போறேன். டேய், சும்மா இருடா. என்ன மாப்பிள்ள, போலாமா? நான் எப்போ ரெடி மாமா. என்ன மீனாட்சி, அம்மா சௌந்தர்யா, வாமா மாப்பிள்ள துண்டையும் பொண்ணு சேலையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடு. போ.
கொஞ்சம் தள்ளுண்ணா. என்னடா பாக்குறது? போடா 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 போடா. வாம்மா வாங்க மாப்பிள்ளை. 2 பேரும் உள்ள போங்க. டேய், தூங்கிக்கிட்டு இருக்க சங்கீதக்காரங்களை எழுப்பி விடுறா. சம்பந்தி என்னங்க வாங்க, வந்து விழாவில் கலந்துக்குங்க. ஏங்க இந்த விழால எப்படிங்க எல்லாரும் கலந்துக்கிறது? அட நீங்க வாங்க சொல்றேன். அக்காவையும் கூப்பிடுங்க. எனக்கு தலை வலிக்குது. இப்ப பாருங்க, தலைவலிலாம் சிட்டா பறக்க போகுது. ஏங்க இந்த மெல்லிசை மன்னர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க ஜியாகிரபி என்னன்னே புரியல எனக்கு. ஏங்க என்னங்க இது? இன்னிசை விருந்து கல்லிடை குறிச்சியின் கலக்கல் ஆர்கெஸ்ட்ரா. நம்ம பக்கத்துல ரொம்ப ஃபேமஸான ஆர்கெஸ்ட்ரா இது. அப்படியா? கண்மணி பூங்கா ஆர்கெஸ்ட்ரான்னா இந்த ஏரியாவே அதகலப்படும். இவங்க தாத்தா தான் மலைக்கண்ண படத்துல ஏதோ ஒரு பாட்டுக்கு தபேலா வாசிச்சவர். ஒரே பாட்டா? அடேங்கப்பா, ஆர்கெஸ்ட்ராக்கு பின்னால இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கா? ஆமா, ஆர்கெஸ்ட்ரா பாப்புலரான ஆர்கெஸ்ட்ரா தான், அது தெரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஆர்கெஸ்ட்ராவுக்கும் என்ன சம்பந்தம் தான் தெரியல. ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். யாருக்கு? மாப்பிளைக்கு. புரியலையே. வெளியிலிருந்து நாம இசைக்கக்கூடிய இசையில மாப்பிளை பயங்கரமா ஃபீல் பண்ணுவார். இதான் நம்ம சம்பிரதாயம். டேய் ஐயா, சம்மந்திக்கு சேர் எடுத்து போடுங்க. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ம். ம், ம். இப்ப தெரியுதுடா நீ என்ன எதிர்பார்க்கறன்னு. ஹலோ ஹலோ செக் 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 1 2 3 1 2 3 1 2 3 Start the music. வணக்கம் 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 ஐயோ, எக்கோவை கட் பண்ணியா? எத்தனை வாட்டி கும்பிடுறது? திருநெல்வேலி மாவட்டம் இளஞ்சி வட்டம் பெரிய பண்ணை கலியுக கர்ணன் கண்கவரும் கண்ணன் ஐயா பரமசிவம் அவர்களையும், சின்ன பண்ணை எழுச்சியின் ஏஞ்சன் ஐயா ரவி அவர்களையும் வணங்கி வாழ்த்து இந்த அருமையான தருணத்திலே இசை நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு தந்த உங்களுக்கும் நன்றி கூறி நன்றி கூறி நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். சபாஷ்.
என்ன ஏதுன்னு சொன்னியா? சாமி பாட்டா பாடி மாப்பிள மூடையே கெடுத்துருவாங்க போல் இருக்கு. கொஞ்சம் போங்க போங்க. பாட்டா இதுதான் அந்த தேக்கு கட்டிலோ? தடங்களுக்கு வருந்துகிறோம் வருந்துகிறோம் வருந்துகிறோம். ஐயா, எந்த பாட்டில இருந்து ஆரம்பிக்கிறது? அட போடா பொசுக்கு, அடிக்கிற அடியில தார தப்பட்டி எல்லாம் அந்து தொங்க வேண்டாமா? அது ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. கண்ணிலே மீனடி நெஞ்சிலே தேனடி கோமகன் நானடி தாமதம் ஏனடி சொர்க்கத்தை தேடிவாடி. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. ஏய், என்னடி வெளில சவுண்டு? இன்னிசை விருந்து. இன்னிசை இருந்தா உயிரை வாங்குறானுங்க பாருங்க இந்த மொட்டைங்க. ஏங்க என்ன சிரிக்கிறீங்க? ஏண்டி, இந்த மாமா பிரதர்ஸ் எவ்வளவு பெரிய காமெடி பீஸா இருக்கிறானுங்க. செத்தா சரவணன். பஞ்சிவா கொஞ்சிவா மன்னவன்னா கெஞ்சவா தேனை அள்ளி கொண்டவாடி. பாட்டு நின்றுச்சு. இப்பொழுது கண்மணி பூங்காவின் அடுத்த பாடல். இந்த பாடலை பாட வருபவர் கண்மணி கணேஷ். வணக்கம். கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டிப்பூடி ஏண்டி, இந்த ஊர்ல எல்லாமே விவகாரமாவே இருக்கு. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் 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 அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். பாடியே ஆஃப் பண்ணிடுறானுங்களே. குடிக்க கூடாதுன்னு கண்ட்ரோல்ல இருக்கிறேன், குடிக்க வச்சிருவானுங்க போல இருக்கேன். சம்பந்தி ஜாக்கு, ஜாக்கு. சம்பந்தி என்ன? இந்தா குடிங்க, தண்ணி குடிங்க. அட நீங்க வேற. அண்ணா இப்படி சொன்னா அவரு புரியாது. சம்பந்தி தண்ணி அடிங்க. தண்ணி அடிங்க. மாமா என்ன இது? சில பல நெப்போலியன்கள், சில பல ஜாக் டேனியல்ஸ், சில பல விஸ்கிகள் கலந்தது. காக்டெயிலா? இந்த மொத்த ஃபங்க்ஷன்ல நீங்க உருப்படியா பண்ணது இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நைட்ல குத்த வச்சு உட்கார வச்சிட்டாங்க. எப்படி முடிப்பானுங்க? விடிய விடிய வாசிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், ஏதாவது பழைய பாட்டா பாடு. சார், தீமை மாத்த முடியாது சார். டேய், அந்த பலாரத்தையுமே வச்சுக்கடா. ஆனா போடுற பாட்டை பழசா ஒண்ணு போடே. 1 2 3 4. உத்தரவின்றி உள்ளே வா உன்னிடம் காதல் கொண்டேன் வா. உத்தரவின்றி உள்ளே வா உன்னிடம் காதல் கொண்டேன் வா. மஸ்தானா யாரு மேரா தீவானா भूल गए हमसे ना हो जाए. கண்மணி பூங்காவின் அடுத்த பாடல். இதோ உங்களுக்காக. சிவராத்திரி
ஏய் என்னடி இதெல்லாம்? மன்னிச்சுக்கடா ப்ளீஸ். ஆமானுங்களா? ஏய், கதவு வெளி பக்கம் பூட்டிருக்கானுங்கடி. டேய் மாமா ராஸ்கல், மாவன வெல்ல வந்தா உன்னை கொன்னுடுவேன்டா. துறடா. டேய் துறடா. டேய் மச்சி உடை தலையா. அண்ணே உள்ள பயங்கரமா சத்தம் கேக்குறேன் என்னண்ணே? ஏய் வால்யூமை ஏத்து, வால்யூமை ஏத்து. வெப்பம் தீர வந்ததடி வேப்ப மரக்காத்து டேய் 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 கச்சேரிய உச்சகட்டம் பார்த்து டேய் ராஸ்கலே, என் ஃபர்ஸ்ட் நைட்ட பாரடிச்ச பாதகா. இன்னும் கொல்லாம விட மாட்டேன் இன்னைக்கு உன்னை. டேய் டேய் துறடா. டேய் ஐ அம்பலத்தில் ஆடுற பூவன் பலத்தை காட்டு கண்மணி பூங்காவின் அடுத்த பாடல் இப்பொழுது பாட வருபவர் கண்மணி கணேஷ். மறுபடியும் எஸ் ஜானகன் வந்துட்டானே. நெஞ்சில் பாயது காமன் விடும் பானம் நிலா காயது. டேய் என்னடா இது? என்ன பண்றது? அதுக்காக அவ்வளவு அம்மா சாப்பிட போற? காமன் விடும் பானம் அதுவும் வேலை பண்ண நினைச்சு சந்தோஷப்படு. கோபத்துக்கு அவங்கள என்ன பண்ணு எனக்கே தெரியாது. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. பேக்கப் பண்ணிடலாமாண்ணே? என்னையா எல்லாரும் தூங்கிட்டாங்க. அவனுக்கு திடீர்னு முழிச்சாலும் முழிப்பானுங்கடா. கொஞ்சம் அமைதியா இரு. தப்பான பாட்டை பாடி பாப்போம். அவங்க அமைதியா இருந்தா அவுட். ஓகே. என்னடா இந்த பாட்டை பாடுறீங்கன்னு கேட்டா முழிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேண்ணே. ஓகே ஓகே ஓகே. ரெடி. 1 2 3 4. குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. ஓ ஓகே பேக்கப். என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க? மீனாட்சி முடிஞ்சிடுச்சு. என்ன பாட்டு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு ஓ மீனாட்சி என்னடா? ஒன்னு சொல்லட்டா? நானும் ஒன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லு. இல்ல நீயே சொல்லு. நடந்துரும் போல இருக்கே மீனாட்சி. ஏ